Guys, யாராச்சும் இந்த மேங்கோ மில்க் ஷேக்ல மாம்ஸ் மேஜிக் பிஸ்கெட் போட்டு சாப்பிடுவாங்களா? கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. சி, ஆனா நான் சாப்பிட்டேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இப்போ 369 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, விச் மீன்ஸ் 3690 நம்ம கிட்ட இருக்கு. இது சீக்கிரம் 10,000 ஹெல்ப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அது ஒன்றும் இல்லை, வீட்டில் சும்மா இருக்க போர் அடிச்சுது. சரி ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மா வந்துட்டு மாம்பழம் இருக்குடா, மாம்பழம் வேணா ஜூஸ் போட்டு குடிடா, இல்லை கட் பண்ணி தரவான்னு கேட்டாங்க. டக்குன்னு ஒரு ஐடியா, சரி ஜூஸ் போட்டு குடிப்போமேன்ட்டு. சரி கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு நானும் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். பார்த்தா இந்த மாம்ஸ் மேஜிக் பிஸ்கெட், இது ரெண்டு ஒரு கொலாபா போட்டு வீடியோ ஒன்று போடக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே இந்த மாம்பழத்தையும் பிஸ்கெட்டையும் எடுத்து வச்சு ஒரு டிரான்சிஷன் போட்டா நல்லா வந்துருச்சு. அப்படியே மிக்சியை செட் பண்ணிட்டு இந்த ஜாரை தென்னா ஆளா காணும். அப்புறம் பார்த்தா சின்ன ஜார் தான் இருக்கு, பெரிய ஜார் ரிப்பேர் கொடுத்துட்டுட்டாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு அதிலே பால்லாம் ஊற்றி அரைச்சு பார்த்தா தோசை மாவு மாதிரி இருந்துச்சுங்க. சரி இது வேலைக்காவா சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சா கொஞ்சம் பரவாயில்லன்னு வந்துச்சு. பாட்டில் தென்னா பாட்டில் காணும். சரி ரெண்டாவதும் அரைக்கணுமே சொல்லிட்டு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ரெண்டாவதுக்காகவும் அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது கொஞ்சம் தனியாவே வந்துருச்சு. பாத்தீங்களா, கீழெல்லாம் ஒழுவ ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா அதை ஊற்றி குடிச்சு பார்த்தா பாத்தீங்களா, கண்ணாடி கிளாஸ் இல்லை, அதனாலதான் இதுல சொன்னா நம்ப மாட்டீங்க. நிஜமாவே ஒரு மாதிரி இது டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்டான காம்பினேஷன் ட்ரை பண்ண பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.